உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மத்திய பாஜக தலைவர் யார்? என்னை பொறுத்த மட்டும் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பெண்மணி வரக்கூடும் என்பதுதான் தேசியங்கள். டெல்லியில் திரௌபதி முர்மு போன்று ஒரு தலித் பெண்மணி தென்னிந்தியாவில் யார் இருக்காங்கன்னு தெரியல. நரேந்திர மோடியினுடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்னா தடால் யாராவது பிக்கப் பண்ணுவார். என் நரேந்திர மோடி, என் நிதிஷ்குமார், என் நாயுடு, இந்த 3 என் ஒரு மாபெரும் புரட்சியை இந்திய அரசியலை செய்ய இருக்கிறார்கள். இந்த மூவருக்கும் ஒரு காமன் எதிரியை கேட்டால் ராகுல் காந்தி. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். தேர்தலுக்கு பிறகு முதல் நேர்காணல் சார் இது. இப்ப டெல்லியில என்ன மாதிரியான ஒரு சீரோஷ்ட நிலை நிலவுது சார்? ஏன்னா எதிர்பார்த்த ரிசல்ட் வேற, ஏன்னா வந்தது அதுல இருந்து கொஞ்சம் குறைவு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு. யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த துறை அப்படின்னு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. அது எல்லாத்துலயுமே சுமூகமாக முடிந்து விட்டது. ஆனா அடுத்து எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, மத்திய பாஜக தலைவர் யார்? அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்காத ஒரு இது இருக்கு. சோ யார் யார் பேர்லாம் அதுல ப்ராபபிள்ஸ்ல இருக்கு சார்? உங்களுடைய பார்வை என்ன சார்? டெல்லி எப்படி இருக்கிறது நரேந்திர மோடி 3வது ஆட்சி வந்த பிறகு என்று கேட்டீர்கள். அதற்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், மோடி 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 என்ற ஒரு எதிர்குரல் தான் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு ஆதரவு பெருகொண்டு வருகிறது. 294 சீட்டுகளை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிறார். குறைந்தது ஒரு 15-20 சீட் தான் குறையும் அவங்களுக்கு 303க்கு. இருந்தாலும் வரக்கூடிய ஆட்சி என்பது நரேந்திர மோடியினுடைய 3வது ஆட்சி மிக மிக சிறப்பாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். நரேந்திர மோடி இஸ் ஈக்குவல் டு பி.வி. நரசிம்மராவ் பிளஸ் டாக்டர் மன்மோகன் சிங் பிளஸ் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய மைனாரிட்டி அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் நரேந்திர மோடி மிக சிறப்பாக செயல்படுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நான் 40 ஆண்டுகள் 8-9 பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம். நரேந்திர மோடி என்பவர் தோல்வி காணாதவர், வெற்றியே கண்டு கொண்டிருப்பவர். நரேந்திர மோடியை ஆளுங்கட்சியிலிருந்து எடுத்து விட்டால் அவர் ஒரு பெரிய சூரம், ஒரு புத்தி அதாவது ஒரு அசுரன் மாதிரி அவர் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்தால் அந்த அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு மேல ஓடாது. அப்படி பண்ணி விடுவார். அவர் ராகுல் காந்தி அல்ல. டக்கா டக் டக்கா டக் கட்டா கட் கட்டா கட் என்று சொல்வதற்கு அரசியலை நரேந்திர மோடி நன்காக புரிந்து கொண்டிருப்பவர். அவருடைய வாழ்க்கையை 15 ஆண்டுகள் RSS உடைய பின்னணி, 15 ஆண்டுகள் பாஜகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தது, 13 ஆண்டுகள் முதலமைச்சர், 10 வருடம் பிரதம அமைச்சர். இது சாதாரண காரியங்கள் யாருக்கும் வராது. ஒன்று, தற்பொழுது தாங்கள் கேள்வி கேட்டீர்கள் பாஜகவுடைய அடுத்த தலைவர் யார் என்று. என்னை பொறுத்த மட்டும் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பெண்மணி வரக்கூடும் என்பதுதான் தேசியங்கள். டெல்லியில் ஜே.பி. நட்டா நான் நன்கு அறிவேன். அவரிடம் இதை கேட்ட பொழுது அவர் சொல்லிவிட்டார், RSS தலைமையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அமர்ந்து கொண்டு பேசி முடிவெடுத்து வரக்கூடிய எந்த பெண்மணியா இருந்தாலும் திரௌபதி முர்மு போன்று RSS பின்னணியில் இருப்பவர் தான் வர முடியும். சாதாரணமான தொண்டர் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய இடத்திற்கு வந்துவிடும் என்றால் அந்த ஒரு கட்சி தான் குடும்பம் இல்லாத கட்சி என்று சொன்னார். வேற ஒன்றும். ஒரு தலித் பெண்மணி தென்னிந்தியாவில் யார் இருக்காங்கன்னு தெரியல. நரேந்திர மோடியினுடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்னா என்ன கேட்டீங்கன்னா தடால் யாராவது பிக்கப் பண்ணுவார். அவர் ஒன்றுமே இல்லை. ஜார்ஜ் கொரியன் என்பவர் கேரளாவில் பாஜகவினுடைய செயலாளராக இருக்கிறார், மாநில தலைவராக இருந்தார். அவர் பார்வையாளராக உட்கார்ந்தார். தடால் அவர் போய் மந்திரியாக்கி விட்டார் நரேந்திர மோடி. அவர் எங்கிருந்து ராஜ்யசபாவிலிருந்து வருவார்? அவர் ஒரு பிக்கப். அதே மாதிரி பிட்டு என்று பயன் சிங்கனுடைய பஞ்சாப் முதல்வர் சுட்டுக் கொல்லப்பட்டார், அவருடைய பேரன், அவர் மந்திரியாக்கி. மொத்தம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நரேந்திர மோடியிடம் அதிகம். வெயிட் அண்ட் வாட்ச். இப்ப பாருங்க, நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்த்து பல குரல்கள் வந்திருந்தன. நிர்மலா சீதாராமன் கூடாது, அமித்ஷா கூடாது என்றெல்லாம் ஒரு ஹேஷியங்கள் காங்கிரஸ் வலைதளம் மூலமாகவும் திமுகவினுடைய வலைதள ஐடி செல் மூலமாகவும் பரப்பப்பட்ட வதந்தி, பொய் செய்தி. அதை உண்மை அல்ல என்று நிரூபித்து காண்பித்தார் நரேந்திர மோடி. அமித்ஷாவை அதே இடத்தில் உட்கார வைத்து
நிர்மலா சீதாராமன், அது ஜெய்சங்கர், அந்த சிசிஎஸ் என்றதை அதே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த தொடர்ச்சியை விரும்பினவர் நரேந்திர மோடி. சோ இந்த பின்னணியில் பார்த்தால் பாஜகவிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே இருப்பது ஒரு பாஜகவின் தலைவர். நரேந்திர மோடிக்கு இஷ்டப்பட்டவரை தான் தலைவர் ஆக்குவார்கள் என்று என்னிடம் பல உயர் தலைவர்கள் சொன்னார்கள். கூடிய விரைவில் அது நடந்துவிடும். சோ ஒரு பெண் தான் வந்து தலைமை பதவிக்கு வரப்போறார். ஆமா, கரெக்ட். அப்படிதான் ஒரு ஓபிசி பெண், தலித் பெண், அந்த மாதிரிதான் அவர் பார்ப்பார். எப்பவுமே ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல ஒன்னே ஒண்ணு வச்சுங்க வினோத், நரேந்திர மோடி என்பது திராவிட மாடல் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ண மாட்டார். சமூக நீதியை கண்டிப்பாக அமல் செய்தவர் நரேந்திர மோடி. என்னை பல உதாரணங்கள் இருக்கும். அந்த ரீதியில் பார்த்தால் பாஜகவுடைய அடுத்த தலைவர் கூட, தலைவி அல்லது தலைவர் கூட ஒரு மாபெரும் பெண்மணியாகத்தான் இருக்கும். அது ஓபிசி சம்பந்தப்பட்டு இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் வினோத். ஓகே சார், நீங்க வந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக டெல்லியில இருந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்ய 1/4 நூற்றாண்டு இல்ல, அரை நூற்றாண்டு, 47 வருஷம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு வந்து நெருங்கிடுச்சு. இதுல என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய விமர்சகர்கள் அவங்க எல்லாமே வந்து நிதிஷ் அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு இருவர் பத்தின அந்த சந்தேகத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அது நீங்களும் பரவலாக பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கண்ணோட்டத்துல இவங்க 2 பேர் வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள், குறிப்பா இவங்களால வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஆபத்து வரும் அந்த மாதிரியான நிலை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இல்லையா? வாய்ப்பு இல்லை. தாங்கள் விவரமாக கேட்டீர்களே, ஆனால் பதில் சொல்வேன். ஒரு வரி பதில் என்பது நரேந்திர மோடி ஆட்சி நிரந்தர ஆட்சி. நிதிஷ்குமாரும் சரி, நரேந்திர மோடிக்கு அன்பானவர், பண்பானவர். நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடுவும் சரி, நரேந்திர மோடியும் சரி. 3 எண்கள், என் நரேந்திர மோடி, என் நிதிஷ்குமார், என் நாயுடு. இந்த 3 எண் ஒரு மாபெரும் புரட்சியை இந்திய அரசியலில் செய்ய இருக்கிறார்கள். இந்த மூவருக்கும் ஒரு காமன் எதிரியை கேட்டால் ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்தி எதிர் தலைவராக பார்த்தால் இந்த மூவருக்கும் காரணம் என்னன்னாங்க, அக்டோபரில் 2023ஆம் வருடம் இந்தி கூட்டணி அமைப்பதற்காக ஒரு மாபெரும் கூட்டத்தை ராகுல் காந்தி சொன்னதன் பெயர் நிதிஷ்குமார் பாட்னாவில் ஆர்கனைஸ் பண்ணார், அமைப்பு செய்தார். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட பாட்னாவிற்கு சென்றார். ஆனால் டிசம்பர் மாதத்திற்குள் அதே நிதிஷ்குமார் நரேந்திர மோடி பக்கம் வந்து உட்கார்ந்துட்டாரு. காரணம், அவருக்கு எனிமி நம்பர் 1 இஸ் ராகுல் காந்தி பாட்னாவில். காரணம் என்ன என்று கேட்டால், அங்கு அவர் அரசியல் செய்ய பார்த்தார், ஜேடியுவை உடைக்க பார்த்தார் ராகுல் காந்தி என்ற ஒரு கேளிக்கை மன்னரை நிதிஷ்குமாரும் சரி, நரேந்திர மோடியும் சரி, நாயுடுவும் சரி எதிர்க்கிறார்கள். நாயுடுவை பாருங்க, ஜெகன் ரெட்டியினுடைய சிஸ்டர், அந்த அம்மாவை வச்சுட்டு ஷர்மிளா, அந்த ஷர்மிளா ரெட்டியை வச்சுட்டு அரசியல் பண்ண பார்த்தாங்க. 95% வெற்றி பெற்றிருக்காங்க ஆந்திராவில். அது யாருமே திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொண்டதா இல்லையா தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் கண்டிப்பாக ஆதன் தொலைக்காட்சி மூலமாக புரியுதல் கொண்டு வருவதற்காகத்தான் நான் விளக்கி பேசுகிறேன். ஆந்திராவில் அந்த புரட்சி என்பது காங்கிரசிற்கு எதிராக கொடுக்கப்பட்ட வாக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ற சொல்லி என்.டி. ராமாராவ் காலத்தில் இருந்தே கொண்டு வந்தார்கள், எதிர்வினையில் இருந்தது. நான் 30-40 வருஷமா சொல்லிட்டு வரேன். அந்த ரீதியில் பார்த்தால் நரேந்திர மோடி, நாயுடு, நிதிஷ்குமார் மூவருமே இணக்கமாகத்தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஒன்றே ஒன்று, இதில் யாருமே செல்வ பெருந்தகை இல்லை. மு.க. ஸ்டாலினை மிரட்டுவதற்கு தாங்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், காமராஜ் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடிக்கு இணையாக நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் கணிப்பு. ஏன்னா அவர் இங்க யாரும் ஒரு செல்வ பெருந்தகை கிடையாது திமுக மிரட்டுறதுக்கு. அவங்க எல்லாம் அந்த மண்புழு, மழை காலத்தில் மண்புழு வந்து இப்படி 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 வரும் அந்த செடி கீழே ஒரு குறியீட்டு. ஆனா அந்த மண்புழு சொல்லுமா, நான் நாகப்பாம்பு என்று. அதுதான் தமிழக செல்வ பெருந்தகையும் காங்கிரஸும் இருக்கக்கூடிய நிலைமை. அவங்க திமுகவை மிரட்டுறாங்களே. திமுக எங்க இருக்குங்க? இமயமலைக்கும் இடுக்கும் இருக்கும் ஒரு அளவு விரோத, அதாவது உயரம் இருக்கிறது. திமுக என்பது மாபெரும் கட்சி. காங்கிரஸ் அவர் பண்றாரு, கிள்ளி எறிஞ்சிட்டு போடுவாங்க.
நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்தே.